கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆமை எப்படி நாம் யுத்தம் பண்ண வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே ஆமை ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆமை நம்ம ஒரு யுத்த களத்துல நிற்கிறோம். அந்த யுத்த களத்திலே நாம் ஜெயிப்பதற்கு நமக்கு நல் யோசனை தேவை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமை நல் யோசனை செய்து நாம் யுத்தம் பண்ணினால் அந்த யுத்தத்திலே ஜெயம் கிடைக்கும். அநேக ஆலோசனைக்காரரால் நமக்கு என்ன கிடைக்குமாம்? ஜெயம் கிடைக்கும். அப்ப நம்ம ஆலோசனை கர்த்தர் யார்? வேதம் சொல்லுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆமை பிதாவாகிய தேவனாகி அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஆமீன் ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு சொல்லும் போது, ஆமீன் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்லும் போது அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டோடைய சமூகத்துல எந்த சூழ்நிலையிலும் ஆலோசனை கேட்டு ஆண்டோடைய சமூகத்துல நம்ம அந்த ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் நடப்பிப்போமானால் அதிலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக இடங்களிலே நாம் தோல்வியை சந்திப்பதற்கு காரணம் தேவனிடத்துல நாம் ஆலோசனை கேட்க மறந்து விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல ஆமீன் ஜெபிக்கிற ஆலோசனைகளை கேட்க மறந்து விடுகிறோம். ஆமீன் தேவன், ஆமீன் ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசிகளையும் ஆமீன் தேவ மனிதர்களையும் இந்த பூமியில வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளோடு நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்களை ஜெபித்து ஆலோசனை செய்து இந்த ஆலோசனையை கேட்டு நம்முடைய காரியங்களை செய்யும் போது அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நம்ம ஜெபிக்கும் போது இந்த காரியங்களிலே நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். அநேக ஆலோசனைக்காரரால் ஜெயம் கிடைக்கும். அந்த நல்ல ஆலோசனையானது நம்மை யுத்தத்திலே வெற்றி அடைய பண்ணுகிறது. ஆகவே எந்த காரியமும் யோசிக்காம செய்யாதீங்க. ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நிதானமா செய்யுங்க. நிச்சயமா அந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவான். ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுப்பா, ஆலோசிக்க வேண்டிய இடங்களிலே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஆலோசித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய கிருபை தாரும். அநேக நேரங்களில் நாங்கள் ஆலோசனை பண்ணாம எங்களுடைய சுயத்தின் விருப்பத்தின்படி செய்கிற அநேக காரியங்கள் எங்களுக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறது. இனி அப்படி அல்லப்பா, தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, கிருபை நிழல்ல மறைத்துக் கொள்ளுங்க. தேவ ஆவியானவருடைய கிருபை இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகளை மாற்றும் ஆசீர்வாதங்களை கொடுங்க, நன்மைகளை கொடுங்க. இந்த நாளின் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.